ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 74வது தலைப்பு விவாகம். 8 வித விவாகங்கள் தொடர்ச்சி. கல்யாண மந்திரங்களில் பல 8 வகையாரையும் உத்தேசித்தவை. அவை எல்லாருக்கும் பொதுவாக இருக்கப்பட்டவை. அதாவது ரிதுமதியான பெண்ணை விவாகம் செய்து கொடுப்பதற்கும் உரியனவான மந்திரங்கள் விவாகப் பிரயோகத்தில் வருகின்றன. இம்மாதிரி அனைவருக்கும் பொதுவாக இருக்கிற மந்திரங்களில்தான் முன்னே சொன்ன 2ம் இருக்கின்றன. சோமன், கந்தர்வன், அக்னி ஆகியவர்களின் ஆதீனத்திலிருந்து தன்னை வந்தடைந்த ரிதுமதியான வதுவை பற்றி வரன் சொல்கிற அந்த மந்திரங்கள் பிராமமாக மட்டுமன்றி மற்ற எல்லாவிதமான விவாகங்களையும் உத்தேசித்து சொல்லப்பட்டவையே ஆகும். அதையே பால்ய விவாகம் செய்து கொள்ளும் வரனும் சொல்கிறான். இப்போது குழந்தையாயிருப்பவளை இவன் பாணிகிரகணம் செய்து கொண்டாலும் பிற்பாடு அவள் யுவதியாக ஆன பிறகுதானே இவன் தாம்பத்தியம் நடத்தப் போகிறான். அப்போது சோமன், கந்தர்வன், அக்னி ஆகிய மூவரின் ஆதிக்கத்திலிருந்தும் தனக்கு கொடுக்கப்பட்டவளாகத்தானே அவளை இவன் அடையப் போகிறான். அதனால் அப்போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை முன்கூட்டியே இப்போது விவாகத்தில் சொல்லிவிடுகிறான். நாம் இக்காலத்தில் பிள்ளை பிறந்தவுடன் செய்ய வேண்டிய ஜாதகர்மா, நாமகர்மா, சௌளம் முதலியவற்றையெல்லாம் சேர்த்து வைத்து அவனுடைய விவாகத்துக்கு முன் 20-22 வயசில் பூணூல் போடும்போது காலம் தள்ளி சொல்லுகிறோமல்லவா, இப்படி பின்னால் காலம் தள்ளுவதற்கு பதில் முன்பாகவே அட்வான்ஸாகவே பிராம விவாகக்காரன் இந்த மந்திரங்களை சொல்லிவிடுகிறான். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிரம்மச்சாரி செய்கிற சமிதாதானத்தில் தனக்கு நல்ல பிரஜை ஏற்பட வேண்டும் என்பதும் அநேக வேண்டுதல்களில் ஒன்றாக வருகிறது. இதை பார்த்து நம் சீர்திருத்தக்காரர்கள் பிரம்மச்சாரியாக இருக்கும்போதே தகப்பனாராகிவிட்டு அப்புறம்தான் விவாகம் பண்ணிக்கொண்டு கிரகஸ்தனாக வேண்டும் என்பதே வேதத்தின் அபிப்பிராயம் என்று சொன்னால் எத்தனை அசம்பாவிதமாக இருக்கும். பிற்பாடு என்றைக்கோ உண்டாக வேண்டியதற்கு இப்போதே ஒரு பிரம்மச்சாரி பிரார்த்தனை பண்ணுகிறான் என்பதுதானே சரியான அர்த்தம். அப்படித்தான் விவாக விஷயமாக சீர்திருத்தக்காரர் காட்டும் வேத வாக்கியமும். இந்த மந்திரங்கள் பெண்ணுக்கு வயசு வந்தபின் நடக்கிற மற்றவித கல்யாணங்களிலோ விவாக சந்தர்ப்பத்திலேயோ யதார்த்தமாக சொல்வதற்கு பொருத்தமாக இருக்கின்றன. இதுதான் ரைட் ஹானரபிள் சாஸ்திரி கட்சிக்கு நாம் சொல்கிற பதில். பெண்ணுக்கு வயசு வந்த பின்னும் செய்யப்படும் சில வகை கல்யாணங்களை அங்கீகரித்து மேற்படி மந்திரங்கள் விவாகத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதால் எல்லா விவாகமும் வயசு வந்த பின்தான் செய்ய வேண்டும் என்று அர்த்தம் ஆகாது என்று சொல்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.